வணக்கம் அழகம் பெருமாள் சார், ஆனந்த் ரவிச்சந்திரன். இந்த இன்டர்வியூ நம்ம எதுக்காக பண்றோங்கிறது உங்களுக்கு தான் தெரியும், சொல்லுங்க. பரத்வாஜ், நான் ஆக்சுவலாக ஒரு 4-5 நாளுக்கு முன்னாடி அமேசானில் வழக்கம் போல் ஏதோ ஒரு படம் பார்ப்போம் இன்றைக்குன்னு பார்க்குறப்போ அந்த ரேக்கில் ஃபஸ்ட்டில் சூரரை போட்டு பக்கத்தில் செத்தும் 1000 பொன் அப்படின்னு ஒரு படம் இருந்தது. வழக்கம் போல் ஒரு தமிழ் படம் போல் இருக்கு, ஒரு 5 நிமிஷம் பார்ப்போம், பிடிச்சிருந்தெல்லாம் பார்ப்போம்னு சொல்லிட்டு அப்படின்னு ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் வாட்சிங் த ஃபிலிம். ஒரு 5 நிமிஷத்துக்கு பிறகு மெதுவாக அந்த படம் அப்படியே என்னை உள்ளே இழுக்க ஆரம்பிச்சது. என்னடா இவ்வளோ நல்ல படமாக இருந்திருக்கு, யார் இதை பற்றி உங்களுக்கு பேசவே இல்லையே, யார் இதை பற்றி நம்மகிட்ட சொல்லவே இல்லையே, என்ன நடந்தது அதனால படம் ஃபுல்லாக பார்த்து முடிச்சு. இட்ஸ் ஆக்சுவலி ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கான ஒரு நல்ல அருமையான படம். பார்த்து முடிச்சுட்டு ஐ ஸ்டார்டட் கூகுளிங் அபவுட் த ஃபிலிம். இப்போ வந்தது, யார் பார்த்தாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா April 1 நம்ம ஊரில், நம்ம இந்தியாவில் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணி ஒரு கிரிட்டிக்கலான ஒரு அபாயகரமான மக்கள் எல்லாருமே இப்படி மிரண்டு போயிருக்க காலகட்டத்தில் இந்த படம் வந்திருக்கு. அதுவும் தியேட்டருக்கு ரிலீஸ் கிடைக்கல இந்த படத்துக்கு. நெட்ஃப்ளிக்ஸுங்கிற ஓடிடியில் இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ கொஞ்சம் பேர் பார்த்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரிவ்யூஸ் எழுதியிருக்காங்க. நீங்களும் கூட அந்த படத்தை பற்றி ரிவ்யூ பண்ணியிருக்கீங்க. முன்னணி பத்திரிகைகள், சில ஊடகங்கள் எழுதியிருந்தாங்க. நான் உடனே போய் உங்களுடைய ரிவ்யூ படித்தேன். எனக்கு மட்டும்தான் அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை தான், உங்களுக்குமான்னு பார்த்தா நீங்களும் அதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணியிருந்தீங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. மிக முக்கியமாக நீங்கள் அதை கடைசியாக முடிக்கிறப்போ இந்த மாதிரியான படங்கள், இந்த இயக்குனர், இந்த படக்குழு அடுத்தால என்ன பண்ண போகிறாங்கன்னு எனக்கு பார்க்குறதுக்கு ஒரு மிகப்பெரிய இது இருக்குது, ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குதுன்னு சொன்னது வந்து எனக்கு ரொம்ப யோசிக்க வச்சு. தென் நம்ம சும்மா இருக்காமல் லிங்க்டின் போய் இந்த டைரக்டரோட, ஏன்னா டைரக்டரோட பேர்லாம் முதல்ல வரவே இல்லை, கடைசியில் தான் இருந்தது, ஆனந்த் ரவிச்சந்திரன். படம் பார்க்குற டைமில் ஃபுல்லாகவே இந்த படம், அந்த கதை சொல்கிற விதம், அந்த படம் போயிட்டுருக்கிற அந்த நரேட்டிவ் ஸ்டைல்லாம் பார்க்குறப்போ அந்த பாரம், அப்புறம் இந்த கேடி துரைன்ற படம், அந்த மாதிரியான ஒரு பெண் இருப்பாரோ அந்த படத்துக்கு டைரக்டராக, ஒரு விமன் டைரக்டராக இருப்பாங்களான்னு கூட நினச்சேன். பிகாஸ் தட் ஃபிலிம் ஹேட் ஒரு வியூட்டிஃபுல்லான ஒரு விமன் ஆங்கிள் அதில் இருந்தது. பிகாஸ் அது வந்து உங்களுக்கே தெரியும், ஒரு பாட்டி பேத்தி கதை தான் அந்த படத்தோடைய கோர். அப்போ அந்த பூவை பூச்சோடுவா மாதிரி படம். கடைசியில் பார்த்தா ஆனந்த் ரவிச்சந்திரன் ஒரு பேர் வருது. என்ன இது, ப்ரொடியூசர்ஸ் பேர் பார்த்தா சம் நார்த் இந்தியன் பேஸ், ஒன்றுமே சம்மந்தமாக இருக்கு. தென் ஐ ஸ்டார்டட் விக்கிபீடியா, அங்கே இங்கெல்லாம் போய் IMDbல போய் பார்க்குறப்போ ஐ காட் ஹோல்ட் ஆஃப் ஆனந்த் ரவிச்சந்திரன், டிரெக்டர் ஆஃப் த ஃபிலிம், ஹூ இஸ் நவ் ஹியர் வித் அஸ். அப்புறம் அந்த படத்தை பற்றி நாங்கள் பேச முடியும். இட்ஸ் ஹவ் இட் ஸ்டார்டட். ஸோ எனக்கு என்னென்னா, ஒரு நல்ல படம், தமிழ்நாட்டில் நல்ல படத்தை பார்க்கணுன்னு விரும்புகிற ரசிகர்கள் இந்த படத்தை மிஸ் பண்ணிடக்கூடாது. நம்மளால் முடிஞ்சது பெரிய லெவலில் ஒன்றும் பண்ணாட்டக்கூடாது. உங்கள்கிட்ட ஒரு ரிக்வஸ்ட் பண்ணி, ஒரு டைம் வாங்கிட்டு, ஒரு இன்டர்வியூ பண்ணி இந்த படத்தை திரும்பியும் நம்ம வந்து யாராவது பார்க்கலன்னா தயவு செய்து பார்த்துருங்க அங்கே ஒரு சின்ன ஒரு விண்ணப்பத்தோடு ஆரம்பிக்கணுங்கிறதுக்காக தான் அந்த இன்டர்வியூ. ஐ திங்க் ஐம் ரைட் இன் மை வே. ஆனால் இது வந்து தமிழகத்தில் இல்லை, மேபி உலகத்திலேயே யாருக்குமே நடக்காத ஒன்று உங்களுக்கு நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது நீங்கள் பண்ண படத்தை இந்த ரிவ்யூவர்ஸை தாண்டி யூஸ்வலாக வந்து ஒரு டிரெக்டர்ஸ் என்னென்னா ஒரு ட்வீட் போடுவாங்க, நைஸ் ஃபில்ம் இது அதுலாம், ஏதாவது ஐ சா திஸ் ஃபில்ம், ஐ லைக் இட், அந்த மாதிரி எதாவது போடுவாங்க. பட் இவர் வந்து டைரக்டர் யாருன்னு தெரியாமல் உங்களை லிங்க்டின்லாம் தேடி கண்டுபிடிச்சி, உங்கள் நம்பர் கண்டுபிடிச்சி, உங்களை கால் பண்ணி, அப்புறம் எனக்கு கால் பண்ணி எங்களை ஒரு இன்டர்வியூ எடுக்க முடியுமான்னு சொல்லி சரியெல்லாம் இருக்குல்ல, பயங்கரமா. ஐ மீன் ஐ ஸ்டில் ரிமெம்பர், ஒரு நைட் ஒரு 12:15 தான் ஹி டெக்ஸ்டட் லிங்க்டின். நான் ஃபஸ்ட்டு லிங்க்டின்ல ஒரு 3 days பேக் கால் பண்ணுறதுக்கு சார் ஐ டென்ட் நோ, யூஸ்வலாக இந்த ஃபேக் ப்ரொஃபைல்ஸ் நிறைய வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவர் தான் லிங்க்டின்ல இருக்காரா, பிகாஸ் த லாஸ்ட் பர்சன், வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட், ஐ எக்ஸ்பெக்ட் சம்மன் லைக் ஹிம் இன் லிங்க்டின். அதுவும் ஐ கெட் லாட் ஆஃப் ஃபேஸ்புக், இன்ஸ்டா நிறைய வரும். ஆனால் லிங்க்டின்ல ஒரு படத்துக்காக யாருமே பண்ணதே இல்லை இந்த இதில். தட் டூ ஆஃப்டர் லைக் 8 months. Randomly he texted 12:15 I got a call from him. So we spoke for like 1.5 hours. Of course it's very surreal. 8 months later someone watched my film and took effort to actually reach out to me, a man of his stature. Like it's amazing. Yeah. அது what is it that நிறைய படங்கள் வருது இல்லை நம்மளுக்கு, ஐ மீன் நல்ல படங்கள்னு சொல்கிறோம். இந்த படத்தில் அப்படி என்ன உங்களை அப்படி பாதிச்சுது? ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிமுக்குன்னு ஒரு இன்னைக்கு இருக்கிற ஃபிலிம் மேக்கர்ஸ் தாண்டி போகக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. ஐ மீன் ஃபிலிம் மேக்கிங் ஆகட்டும், பட்ஜெட்டிங் ஆகட்டும், கரெக்டான ஆர்டிஸ்ட் கிடைக்கிறதாகட்டும், அவங்க நினச்ச மாதிரி ஷூட் பண்ணுறதுக்கு உண்டான அந்த இது இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவில் இன்றைக்கி நம்ம நிறைய பிரச்சனைகள் ஆரம்பிக்கிறப்பவே நான் ரொம்ப இதுவாக சொல்ல விரும்பலை, ஐ மீன் இது பண்ண விரும்பலை. இந்த மாதிரி இவ்வளவு விஷயங்களுக்கு, இவ்வளோ இடர்பாடுகளுக்கு நடுவில் இன்றைக்கி ஃபிலிம் மேக்கிங் இருக்கிற டைமில்
ஒரு சீம்லெஸ்ஸாக இது எதையுமே யோசிக்க வைக்காமல் ஒரு அருமையான ஒரு படம் வந்திருக்கு. நோ இட்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் இட்ஸ் அ குட் ஃபிலிம். அது இல்லாமல் ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் மேக்கருக்கு இப்போ நிறைய பேர் வந்து எங்கேயோ முன்னாடினா இப்போ வந்து ஆனந்த் ரவிச்சந்திரன் வந்து ஏதோ ஒரு எஸ்டாப்ளிஷ்டான சக்ஸஸ்ஃபுல்லான ஃப்ரெண்டில் இருக்கிற டிரெக்டரோட ஒர்க் பண்ணியிருந்தாருன்னா ஐ குட் ஹவ் ஈஸிலி காட்ச் ஓகே ஹி வாஸ் வித் தட் டிரெக்டர் ஸோ ஹீட் மேட் திஸ் ஃபிலிம் நான் ஈஸியாக சொல்லிடுவேன். ஸோ இவங்களுக்கு எந்த விதமான இதுவுமே இல்லை. இவர் யார் இவர் முதல்ல இவர் வந்து ஒருவேளை பாம்பே தமிழியனா இல்லை பெங்களூர்லேருந்து அங்கே போயிட்டாரா எப்படி ஹவு டிட் ஹி கெட் ஹோல்ட் ஆஃப் ஆல் திஸ் பாம்பே ஐ மீன் நார்த் இந்தியன் ப்ரொடியூசர்ஸ். ஸோ இவர் யார் கடைசியில் பார்த்தா எங்கள் வீட்டிலேருந்து 4 வீடு தாண்டி கேட்க நேரில் வீட்டில் உட்காந்துருக்காரு, ஒரு இடத்துல உட்காந்துருக்காரு. ஸோ அதுதான் என்னை வந்து ஓகே. ஸோ அப்போ அவர்கிட்ட கேட்ட முதல் கேள்வி எதை கேட்டீங்க இல்லை எங்கே இருந்தீங்க எவ்வளோ நாளும் அப்படி தான் கேட்டேன். திஸ் இஸ் எக்ஸாக்ட் கொஸ்டின் ஆஸ்க் விச் இஸ் ஆஸ்க் வே நீங்களாம் எங்கே இருந்தீங்க நீ இவ்வளோ நாளும் அப்படி தான் கேட்டேன். ஸோ எனக்கு அது ஒரு மிகப்பெரிய இதாக இருந்தது. ஸோ ஒரு நல்ல படம் ஒரு எடுத்திருக்காருங்கிறதையும் தாண்டி ஸோ இட் மீன்ஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ண வேண்டியவங்க நிறைய இங்கே இருக்காங்க. இந்த படத்தோட எஸ்பெஷலி இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஆகட்டும், இந்த படத்தோட கேமராமேன் மணிகண்டன் கிருஷ்ணமாச்சாரி, மியூசிக் டைரக்டர் ஷமந்த்லாம் வந்து எவ்வளவோ காலங்கள் வந்து நான் அவர் யாருனே தெரியாது. பட் நான் எவ்வளோ படங்கள் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க படங்கள்லாம் பார்க்குறேன் டைரக்டர்ஸ் வந்து சார் நல்ல ஒரு மியூசிக் டைரக்டர் வேணும் சார், நல்ல ஒரு கேமராமேன் பார்த்துட்ருக்கேன், இன்னும் ஒரு யாருமே ஒரு அப்படிலாம். ஸோ இங்கே எங்கே இந்த கனெக்டிங் த டாட்ஸ் தான் சினிமாவில் நடக்காமல் போயிட்டுருக்கோம் நிறைய விஷயங்கள். ஏன்னா இன்னும் இந்த மாதிரி ஒரு 10 பேர் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எதாவது பண்ணோன்னாக்கா அடுத்தால இன்னும் ஒரு 2-3 வருஷத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். இப்போ ஏன்னா இந்த படத்தில் இவ்வளவு கேரக்டர்ஸ், வில்லேஜ் பேக்ட்ராப், வில்லேஜ்லலாம் நீங்கள் சத்தம்ங்கிறது அவாய்ட் பண்ணவே முடியாது. எங்கோ ஒரு மூலையில் எம்ஜிஆர் பாட்டு கேட்டுட்ருக்கோம், ஒரு பக்கம் ஒரு ஏதோ ஒன்று நடந்துகிட்டு இருக்கோம். இதுக்கு நடுவில் ஒரு பர்டிகுலர் சீன் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு டெத் இருக்கும். அந்த டெத்தில் வந்து தெர் ஆர் 3 டீம்ஸ் ஆஃப் ஃபோக் ஆர்டிஸ்ட். அந்த பறை அடிக்கிறவங்க அவங்க இருக்கணும், அப்புறம் இந்த கரகம் ஆடுறவங்க இது பண்ணணும். அதில் இருக்கிற ஜோக்கர் அவருக்கு வந்து நிறைய மோனோலாக்ஸ் அந்த மாதிரி சமாச்சாரம் இருக்குது. இந்த அம்மா ஒப்பாரி பாடணும், அந்த அம்மாவுக்கு ஒரு மிஷன் இருக்குது. இதுக்கு நடுவில் பாடி அலங்காரம் பண்ணி அது பண்ணுறோம், அந்த விஷயத்துக்கு அவங்க வேறு வரணும். இது எல்லாத்தையுமே எனக்கு தெரிஞ்சு அவ்வளவு ப்ரில்லியண்ட்டாக சிங் சவுண்டில் பண்ணியிருக்காங்க. இறந்து போனாரியா இருக்கும்போது ஒரு பயம் வந்து பார்க்கல, இப்போ செத்தவொடனே வந்து நீலி கண்ணி விடுறீரா? சோறு போடுவேன் போமியா போயா வேலையை ஒத்துக்கிட்டு. என்ன அமுதா குட்டி ஒப்பாரி வைக்க எல்லாம் வந்தாச்சா? குட்டி கிட்டின்னு சாயம் பூச கை இருக்காதுடா. நம்ம என்ன தெரியுமா பார்த்தோம், இது வந்து எவனோ ஒருத்தன் பாம்பேல சக்சேனான்னு பண்ணனாக்கா அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு கொண்டாடுவானுங்க. இங்கே நம்ம அவனை சர்வசாரமாக தூக்கி போட்டு போகிறோம். வாட் இஸ் இஸ் நேம்? சங்கர் ராஜேஷ். டஃபஸ்ட் ஜாப் பரத்வாஜ். could not think of it. மேபி நீங்கள் கண்டிப்பாக ஷூட்டிங் ஸ்பாட் நிறைய பார்த்துருப்பீங்க. ஹலால் லவ் ஸ்டோரின்னு இப்போ ஒரு படம் வந்தது. ஐ லைக் தட் ஃபிலிம் வெரி மச். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் பார்த்தீங்களா? அதில் வந்து அந்த அந்த சிங் சவுண்ட் கேரக்டர் பண்ணியிருப்பான். உண்மையில பியூட்டிஃபுல்லாக போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. இவன் நம்ம ஷாபிங் பியூட்டிஃபுல்லாக போர்ட்ரே பண்ணிருப்பாங்க. அவனுக்கு அப்படி இருப்பானுங்க, நல்ல சுட இருக்கிற ஒரு இது மேலே அவனை தூக்கி வச்ச மாதிரி தான் இருப்பானுங்க. அது என்ன சத்தம், இது டைரக்டரோட அவன் டென்ஷனாக இருப்பான். அவ்வளோ அதெல்லாம் வந்து தான் இந்த படத்தில் ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா வித் த பட்ஜெட் ஆஃப் சம்திங் லைக் 85 lakhs and 17 days நோ ஒன் கேன் அச்சீவ். இங்கே வந்து நம்ம 300 நாள் ஷூட் பண்ணிட்டு பெர்ஃபெக்ஷனை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். 150 கோடி பட்ஜெட்டை பார்த்துட்டு பேசிட்டு அப்புறம் தென் நம்ம அந்த படத்தை ஹைப் பண்ணிகிட்டு இருக்கோம். அது என்ன இருக்குது, ஒரு பாகுபலி நீங்கள் பெருசாக பேசுறதுக்கு எவ்வளோ நாள் பேசலாம். 300 நாள் 600 நாள் ஷூட் பண்ணிவிட்டு 200 கோடி 300 நாள் 400 கோடி. இங்கே ஒரு 15 நாட்களில் 85 லட்சத்தில் ஒரு படத்தை அவங்களால அவள் பண்ணுறது தான் நான் வந்து மிகப்பெரிய சேலஞ்சாக டெஃபினட்டாக அதை தான் நான் பார்க்குறேன். தீஸ் ஆர் த திங்ஸ் விச் ரியலி அட்ராக்டட் மீ. விச் இவங்களுக்குள்ள இதுக்குள்ளே என்னெல்லாம் கஷ்டம் இருந்திருக்காங்க. நைட்டு இவங்களுக்கு ஒழுங்கான சாப்பாடு கொடுத்துருப்பாங்களா, இத்தனை ஆர்டிஸ்ட்டுக்கு கேரக்டர். ஏன்னா நாங்கள் பார்க்குறோம்ல, இந்த மாதிரி ஃபிலிம் இன்னும் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா போனால் கூட அவரால் முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் 2 சீன். ஒன்று சீன் பிட்வீன் அமுதாங்கிற அந்த கேப்ரியலா. தட் கேர்ள் ஆர் அமேசிங். That girl is amazing. That Gabriella, even better than the heroine. That girl was just effortless. The dialect ஆகட்டும், every tinge of it. அதில் ஒரு ஏன்னா அந்த மதுரைக்குன்னு இருக்குது வந்து இந்த டெய்லில் தான் அந்த இது வரும். சொன்னா இங்கே போகும். அதெல்லாம் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும். சரி விடு, நீ என்ன தெரிஞ்சா பேசுன, மனசில் இருக்கிறது கொட்டினதுனால தானே உனக்கு இந்த உண்மை தெரிஞ்சுது. நல்லதுக்குன்னு எடுத்துக்கோ. இம்புட்டு நாள் கழிச்சு அப்பத்தா முகத்தில் சிரிப்பு வந்ததே நீ வந்தால் பிறகுதேன். விடு.
எனக்கு ஐ வாஸ் வெரி என்னோட கோல்டன் பீரியட் ஆஃப் சினிமான்னு சொன்னாங்க 80s and 90s ஆஃப் தமிழ் சினிமா. மகேந்திரன் சார் ஒரு பக்கம், பாலச்சந்தர் சார் ஒரு பக்கம், மணி சார் ஒரு பக்கம், பாரதிராஜா சார் ஒரு பக்கம், அதுக்கு அடுத்த செட் ஆஃப் பாக்யராஜ் சார், பாரத் பார்த்திபன் சார், அப்படின்னு ஒரு பெரிய இது நடந்துக்கிட்டு இருந்தது. ஒரு 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 ரெவல்யூஷன் நடந்துகிட்டு இருந்தது. இப்போ இருக்குது அங்கங்கே கொஞ்சமாக அங்கங்கே இருக்குது. ஸோ நம்ம இது மாதிரி ஒருத்தர் ஐடென்டி பார்த்தா கூட நம்ம முடிஞ்ச வர நம்மளால் வந்து அவர் எங்கேயோ நம்மளால் என்ன முடியுமோ அது செஞ்சுட்டோம்னாக்கா நிச்சயமாக அவருக்கு வருது ஏதோ ஒரு விதத்தில். இப்போ இன்றைக்கி வந்து 8 மாதத்துக்கு பிறகு என்னால் பார்க்க முடியுதுன்னா, நாளையிலிருந்து உங்கள் ஃபிலிம் கம்பெனியோட இந்த ரிவ்யூ பார்க்குற ஒரு 1000 பேரில் அந்த 1000 பேர் இன்னொரு 1000 பேர்கிட்ட சொல்லி அவங்க உட்காந்து நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் அமேசானில் இந்த படம் எனக்கு பார்த்தா கூட பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன். சத்தியமாக சார், என்னோட ரிவ்யூ படிச்சுட்டு பார்க்குறத விட இந்த இன்டர்வியூ பார்த்துட்டு பார்க்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. பிகாஸ் விஷுவல் மீடியா தான் இன்றைக்கி எல்லாமே. பட் டெல் மீ ஆனந்த், உங்களுக்கு வந்து ஒரு யூனோ ஒரு ஒரு செத்தும் ஆயிரம் பொன் வந்து தியேட்டரில் வெரி ஷுட் ஹவ் பீன் ரிலீஸ் இல்லையா? Honestly, we didn't have any plans. We know the trade. It required a lot of push. At least actors illanalum, we usually in the mari independent films had some face, some backing, production, release. We didn't have anyone. So we know it's not a theatrical film. But OTT naanga ஆரம்பிக்கும்போது it was a different market. Like it took us like 2 years later தான் வந்தது. They shifted completely like a theatrical model. So it was OTT and luckily it got into OTT. Yeah. பட் ஓடிடியில் என்ன பெரிய ப்ராப்ளம்னா, இப்போ இவர் வந்து சொல்கிறாரு சூரரை போட்டு பார்க்கும்போது அது பக்கத்துலேயே வந்து இந்த படம் இருந்ததுன்னு சொல்கிறாரு இல்லையா? தட் இஸ் ஆக்சுவலி லிட்டில் ரேர். பிகாஸ் நிறைய வாட்டி என்ன ஆகுதுன்னா, நம்ம அந்த லிஸ்ட் அவங்க அந்த ஓடிடியில் வர லிஸ்ட் வந்து எல்லாமே பிளாக் பஸ்டர் தான் வருது. ஸோ இந்த மாதிரி இண்டிபெண்ட் படம், சின்ன படம் இந்த ஒன்லி இந்த சென்ஸ் ஆஃப் ஸ்கேல், நாட் இன் டர்ம்ஸ் ஆஃப் த குவாலிட்டி. தே ஏதோ கொஞ்சம் சம்டைம்ஸ் தே கெட் லாஸ்ட்ங்கிற மாதிரி தோணுது இல்லையா? பிகாஸ் லைக் இப்போ இவருக்கு வந்து ஊரில் வந்து போய் ஒரு 6 months or 8 months அப்புறம் வராரு. இந்த மாதிரி ஒரு படம் இருக்கிறதுனே தெரியாது, என்ன படம்னே தெரியல அவருக்கு. ஸோ வாட் யூ திங்க்? நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நம்ம ஓடிடியில் ஒரு படத்தை கொடுக்குறோம், அது ஒரு இண்டிபெண்டன்ட் படமாக இருக்குது, சின்ன படமாக இருக்காது, அது இவர் பார்க்குறாரு, ஒரு லக்கில் பார்க்குறாரு. பட் அதை தாண்டி ஒரு வழி இருக்கா மக்களை பார்க்க வைக்கிறதுக்கு? I think people should, there can be a forum to talk about it, or I mean, like, I don't know, I mean, people have to search. We don't have PR budgets, we can't bombard the market with ads. இதெல்லாம் பண்ணவே முடியாது. And even the OTTs, they do only for the big budget films in their own budget. So maybe if OTT has, at least ஒரு quota basisல நாங்க உள்ள போனா கூட இந்த ஸ்லைடர்ஸ்லாம் இண்டிபெண்டன்ட் ஃபிலிம்ஸ்க்கு இதுக்கெல்லாம் வந்து we don't need. See, honestly, we don't need to bombard for a Rajinikanth sir film. Everyone knows, just a post will do, but still they go ahead, cut the TVC la காட்டுறாங்க, பேனர்ல வருது, எனக்கு மொபைல்ல வருது. Even if I talk, Google knows and it throws me like, do you want to watch? So it's like maybe somewhere if they feel like these kind of films need some place to market, அது பண்ணலாம். I think it should start from the the OTT or something. இன்னைக்கு நம்ம இன்டர்வியூ மீட் இருக்குன்னு உடனே then again I saw the film. இன்னைக்கு ரெண்டாவது படிங்க. அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஐ திங்க் மேபி ஒரு ஏஐ பேஸ்டாக அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கைண்ட் ஆஃப் அந்த மாதிரி ஏதாவது ஃபண்டாக அவங்களுக்கு இருக்கா, ஐ மீன் தெரியல. த சேம் ஃபில்ம் வாஸ் இன் சம்வேர் எல்ஸ் தட் ஐ ஹேட் டு சர்ச் அபவுட். அன்னைக்கு எனக்கு முன்னாடி வந்ததுன்னு தெரில, இறை சம்பந்தம் ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தாண்டி இறை சம்பந்தமான சமாச்சாரமாக தெரில. தட் இட் வாஸ் நெக்ஸ்ட் டு சூரரை போட்டு டுடே ஐ ஹேட் டு சர்ச் இட். ஐ ஹேட் டு சர்ச் பார்த்தா மேபி நான் பார்த்துட்டேங்கிறதுக்கு அது கீழே போயிடுச்சாங்கிறது எனக்கு தெரியாது. ஐ saw it again. ஸோ நான் ஏற்கனவே பரத்வாஜ் ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்விக்கு நான் சரியாக சொல்லணும்னாக்கா, நடிகர்கள் எல்லாமே மிக பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டிரெக்டருக்கு இன்றைக்கி வந்து நிறைய ரொம்ப 10ல் நான் ஒரு காலகட்டம் வர அசோசியேட் டைரக்டர் ஆஃப் மணி சார், அதுக்கு பிறகு ஒரு 3 படத்துக்கு நான் டைரக்டர், அப்புறம் அப்படின்னா போன எல்லா படத்துலையும் நான் நடிச்சிக்கிட்டு இருக்கேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. இன்றைக்கி நான் பார்க்குற நடிகரை பார்க்குற பெர்ஸ்பெக்டிவ் எனக்கு நிச்சயமாக மாறிடுச்சு. அப்படின்னு நான் பார்க்குறப்போ இன்றைக்கி நான் பார்க்குற 10 out of 9 ஃபிலிம்ஸில் நீங்கள் எந்த பெரிய பிக் டைரக்டர் ஃபிலிம் வந்து நான் அடித்து சொல்ல முடியும், பயம். அங்கே ஒரு 5 பேர் அல்ல 7 பேர் ஐயோ இதோட வேறு பெட்டராக யாராக பண்ணிடலாமே, நம்மளோட மோசமாக பண்ணிட்டுருக்காங்களே அப்படின்னு நினச்சதெல்லாம் உண்டு. பட் இந்த ஃபிலிமில் எவ்ரி கேரக்டர் இன்க்ளூடிங் த ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஆர் த எக்ஸ்ட்ராஸ் who are standing in the infinite
இதில் இருந்தவங்க கூட கரெக்டாக பண்ணியிருப்பாங்க. தட் இஸ் ஒன் திங் விச் ஐ லைக் வெரி மச் இந்த ஃபிலிம். நம்பர் 1. நம்பர் 2, அந்த கதையை சொல்கிறதுல வேறு ஒரு பெரிய குழப்பமே இல்லை. ஒரு பாட்டி பேத்தி ரிலேஷன்ஷிப். அதை தாண்டி ஒரு குடும்பம் வந்து ஒப்பாரி குடும்பம், விச் எவ்ரிபடி நோஸ். தமிழ்நாட்டில் இருக்க அவ்வளோ பேருக்குமே தெரியும், எனக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும், மதுரையில் இருக்கிறவருக்கு தெரியும். மெட்ராஸில் அதோடைய ஸ்டைல் வந்து கானான்னு பேர், ஓடவர். பட் இன்னொரு குடும்பம் இறந்தவர்களுக்கு ஒப்பனை செய்கிறவங்க. எனக்கு இது வாட் இஸ் திஸ் யார், சம்திங் நியூ. அதனால எனக்கு அது அங்கே தான் உட்கார வச்சுது. நம்ம ஊரில் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், எல்லாம் பண்ணிருக்கோம். எங்கள் ஊரில் எங்கள் தாத்தா இருந்தாருன்னா உட்கார வைப்பாங்க, குளிப்பாட்டுவாங்க, பெரிய லெவல் ஒரு பட்டையை போட்டு அடுத்த வேலைக்கு மாலையை போட்டு அடுத்ததுக்கு போயிடுவோம். இங்கே பார்த்தா தே ஆர் டேக்கிங் so much of time and putting full makeup. என்னையா இறந்தவங்களுக்கு ஒரு மேக்கப் பண்ணுறது வந்து ஒரு அது யார் என்ன நடக்குது அப்போ இந்த படத்துக்குள்ளே என்னன்னு போகிறப்போ இவர் இந்த 2 விஷயம் மட்டுமே எனக்கு கிடச்சிருச்சுன்னா அதை மட்டுமே அவர் அதோட விளையாட்டுட்டு விடலை. அவருக்கே தெரிஞ்சிருக்கு அது ஒரு டாக்குமெண்ட்ரியாக போயிருக்கோம் அப்படின்னாக்கா. அப்போ அதுக்குள்ளே ஒரு கான்ஃப்ளிக்ட், அதுக்குள்ளே ஒரு கதை கொண்டு வராரு. இப்படி இருக்கிற 2 ஃபேமிலி, ஒரு ஒப்பாரி வச்சு அதுக்கு ஒரு இறப்புக்கு ஒப்பாரி பாடக்கூடிய ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண், இந்த தலைமுறை பெண் ஹீரோயின். இறந்தவர்களுக்கு ஒப்பனை போடக்கூடிய ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தை சேர்ந்த இந்திய தலைமுறை இளைஞன் வந்து ஹீரோ. இவங்க 2 பேருக்கும் குடும்பத்தில் ஏற்கனவே ஒரு பகை இருக்குது. அண்ட் இப்படி இவர் யோசித்து வந்த விஷயங்கள் எல்லாமே ஒன் பை ஒன்னாக அந்த படத்தில் அன்ஃபோல்ட் ஆகிறப்போ இட் ஆட்டோமேட்டிக்லி புல்ஸ் யூ இன் டு தட் இது. தட் இஸ் another thing which I liked very much. எடுத்த உடனே நான் இவங்களை பற்றி தான் படம் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தாலோ, வந்து இந்த ஆனந்த் ரவிச்சந்திரன்றவர் வந்து இதுக்கு முன்னாடி இந்த டைரக்டர் இருந்தாலும் இப்படி தான் படம் பண்ணுவார்னு எதுவுமே இல்லாமல், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்ன ஒரு ஆச்சரியத்துக்குள்ளே கொண்டு போனது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் ரெஸ்ட் ஆஃப் த டெக்னீஷியன்ஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாருமே அவங்களுடைய பங்கு, மிக முக்கியமாக நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அந்த பேனை பற்றி, அந்த சுவிட்சை பற்றி நீங்கள் சொன்னீங்கல்ல, அதெல்லாம் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருந்தது. அந்த மாதிரியான ஒரு சீனை ஃபஸ்ட் டைம் ஃபிலிம் மேக்கர் ஸ்டேஜ் பண்ணுறப்ப இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எங்களுக்கு நிச்சயமாக எனக்கு தெரியும். அவரும் அதை வந்துருப்பார். அதை வந்து நம்ம அதான் வந்து அதில் இருக்கிற எமோஷன் போகாமல் அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் கரெக்டாக டெலிவர் பண்ணி அது பண்ணுறதுல நிச்சயமாக அது ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச். எல்லாருமே ஈஸியாக இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் ஃபிலிம்லன்னு நிறைய விஷயம் உட்கார வச்சு ஒரு சஜஷன் டு சஜஷன், ஒரு க்ளோஸ் டு க்ளோஸ், அல்லது காம்பேக்டாக ஒரு கிராமர் வைஸ் ஒரு லாங் ஷாட், ஒரு மாஸ்டர், அப்புறம் அதெல்லாம் இல்லாமல் நிறைய வியர்டாக ட்ரை பண்ணி பார்த்துருக்காரு. ஒன்று வந்து ஸ்பீல்பர்க் முன்னாடியே சொல்லுவார், என் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் பண்ணுறப்ப எனக்கு இருந்த ஒரே இது வந்து கிரியேட்டிவிட்டியோ சினிமா இதுவாக கிடையாது, ரா கான்ஃபிடன்ஸ். அந்த ரா கான்ஃபிடன்ஸ் தான் இவர் அந்த அளவுக்கு கொண்டு போயிருக்குமோன்னு நான் நினைக்கிறேன். அதுதான் எல்லா ஃபர்ஸ்ட் ஃபிலிம் மேக்கருக்குமே இருக்கும். அப்புறம் நீங்கள் இப்படி ஒரு படம் பண்ணிட்டு ஒரு நெக்ஸ்ட் படம் வந்து இன்னைக்கு இருக்கிறதுலே ஒரு பெரிய ஸ்டார் கிடைச்சாருன்னு வச்சுக்கோங்க, இங்கே அவரை நீங்கள் அங்கே பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஐ திங்க் திஸ் ஆர் த குட் திங்ஸ் வி ஐ லைக் இன் தட் ஃபிலிம். இப்போ ஒரு ஃபியூ வீக்ஸ் பேக் காவல்துறை உங்கள் நண்பன் ஒரு படம் வெளியிருந்தது, ஆர்டிஎம்னு டைரக்டர். அந்த படத்தை வந்து வெற்றிமாறன் ப்ரெசென்ட் பண்ணார் த்ரூ ஹிஸ் கிராஸ் ரூட்ஸ் கம்பெனி. கரெக்ட். டு யூ திங்க் தட் மேபி ஒரு சீனியர் அண்ட் எஸ்டாப்ளிஷ்ட் டிரெக்டர் இஃப் ஹி பார்ட்னர்ஸ் வித் அ யங் ஜூனியர் ஃபர்ஸ்ட் டைம் ஃபில்ம் மேக்கர், டு யூ திங்க் அ மூவ்மெண்ட் லைக் தட் மைட் ஹெல்ப்? ஷூர். இப்போ தட்ஸ் வாட் ஹேப்பன் வித் அந்தகாரம், ரைட்? அந்தகாரம் ஷூட் பண்ணி பல வருஷம் ஆச்சு. But only after someone like Atli came in, it got recognized to Netflix platform. More than Netflix, அதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஓப்பனிங், they were able to spend something. That's what happened with காவல்துறை. ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கணும் கூட, as simple as that. You need some name. People, ஏன்னா like he said, எனக்கு people don't know me, like same with the director. ஸோ எதுக்காகவோ வரணும்ல, அதுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு என்ட்ரிக்கு ஒரு பேர் ஒன்று தேவைப்படுது. அதுக்கப்புறம் படம் நல்லா இருக்கணும். இட் ஷுட், அந்த ஸ்னோபால் எஃபெக்ட்டுக்கு இட் ஷுட் ஹேவ் த கண்டென்ட். அது வெறும் என்ட்ரி தான், அட்லீஸ்ட் நம்பி கிளிக் பண்ணலாம்ல. ஃபார் சம் ரீசன் ஹி கிளிக்ட் இட் அண்ட் ஹி பிளேட். ஹி செட் லைக் லெட் மீ இன்வெஸ்ட் மை அட்லீஸ்ட் 10 minutes ஆஃப் மை டைம். அதுக்கு யூ நீட் தட் பாஸ். ஸோ நீங்கள் வந்து இருந்தப்போ when you were making your films, இப்போ நீங்கள் டைரக்ஷன் கொஞ்ச நாள் ஆச்சு பண்ணி, அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்க முடியுமா? ஒரு இதுவாக கேட்குறேன், ஒரு பொருளாதார ரீதியாக கேட்குறேன். பண்ணியிருக்காங்க, அட்டம் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. பரத்வாஜ் இப்போ வந்து ருத்ரையா சாரோட எந்த படங்கள் அதெல்லாம் 70s. ஓ நீங்க இந்த இதில் நீங்கள் பண்ணி லைக் நான் என்ன சொல்றேன்னா, ஒரு காலத்தில் வந்து இப்போ மகேந்திரன் வந்து உதிரி பூக்கள் பண்ணிட்டு இருந்தாரு. இது நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன். அது வந்து 25 weeks இட்ஸ் அ பிளாக் பஸ்டர். பட் இப்போ வந்து அந்த படத்தை பார்த்தா எல்லாரும் ஆர்ட் ஃபிலிம்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளே வந்து
நம்ம டேஸ்ட் மாறி போச்சு, நம்ம பார்க்குற படங்களோட பேஸ் மாறி போச்சு, வாழ்க்கையோட பேஸ் மாறி போச்சு. இட்ஸ் லைக் நம்ம வந்து இப்போ யூடியூப்ல ஒரு 5 நிமிஷம் நம்மளுக்கு நீங்களே சொன்னீங்க இல்லையா, ஏன்னா வந்து இந்த படம் பார்க்கலாம் 10 நிமிஷத்துக்கு மேலே என்ன, அந்த 10 நிமிஷம் உங்களுக்கு கிராப் பண்ணதுனால தான் நீங்கள் அந்த முழு படத்தை பார்த்தீங்க. அந்த 10 நிமிஷம் உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறப்போ இந்த மாதிரி ஒரு ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு எப்படி ஒரு 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 தைரியம் வருதுன்னு நான் எப்போவுமே யோசிப்பேன். பிகாஸ் ஷுட் ஐ ஜஸ்ட் லைக் இன்ஸ்டெட் ஆஃப் ஜஸ்ட் சேயிங், நான் இதே வந்து இந்த அந்தகாரம் டைரக்டர் கிட்டேயும் கேட்டேன், எப்படி உங்களுக்கு அந்த நம்பிக்கை வருது இந்த மாதிரி நான் ஒரு படம் பண்ணி ஒரு 3 மணி நேரம் ஒரு படம் பண்ணி அந்த ஸ்லோவாக நான் ஒரு படம் எடுக்கிறேன், அதை வந்து மக்கள் பார்ப்பாங்கன்னு எப்படி ஒரு நம்பிக்கை வருது அப்படின்னு கேட்குறேன். பிகாஸ் சினிமாவில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்துருவாங்க, கிரிட்டிக்ஸ் பார்த்துருவாங்க, சினி ஃபைல்ஸ் பார்த்துருவாங்க, இந்த ஃபாரின் ஃபிலிம்ஸ் பார்க்குறவங்களாம் பார்த்துருவாங்க. பட் தே ஆர் வெரி ஸ்மால் பாப்புலேஷன் of the film review watching people. The majority are they want action pace. அதனால தான் ஆரம்பத்துலேருந்தே வந்து கட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு ஒரு மாதிரி இதாகிடும். இப்போல்லாம் வந்து ஒரு ஷார்ட்டோட கட்லாம் எடிட் பேட்டர்ன்லாம் பயங்கரமாக மாறி போச்சு. ஸோ ஹவு டு யூ சே தட் வாட் கேன் எனிதிங் பி டன் டு என்கரேஜ் ஃபில்ம் மேக்கர்ஸ் லைக் this? I'm repeating the name of the film again so that in case இப்போ யாரா பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா செத்தும் ஆயிரம் பொன் அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் படங்கள் வரலான்ட்டு. இல்லை நான் ஜென்யூனாக இருந்தாலே போதும் பரத்வாஜ், யாரையும் பற்றி யோசிக்க வேண்டிய தேவையே இல்லை. If you think that your mission shot can hold for 1.5 minutes or 2 minutes, you can do it. The ராம் தரமணியில் ஒரு கல்மினேஷன் எண்டில் இருக்கும், where I will say the whole thing for, it was close to 2 minutes. பட் அவர் எஸ்டாப்ளிஷ் டைரக்டர் சார். இப்போ அப்படி சொல்கிறீங்களா? அதே இல்லை பரத்வாஜ், கற்றது தமிழ் பண்ணுற ராமன் யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு என்கிட்ட வந்து பேசுகிறப்பவும் எனக்கு யாருன்னே தெரியாது அவர். இன்னைக்கு இவர் எப்படி இப்போ வந்து பார்த்தாரோ அதே அசோக் நகரில் தான் ராமையை நான் மீட் பண்ணியிருக்கேன். பட் ராம் அதுக்கு முன்னாடி ஜீவா நம்பினதுனால ஒரு அபவுட் ஒரு ½ அன் ஹவர் இது ஷூட் பண்ணி அவங்க கட் பண்ணி பார்த்துட்டு அந்த சிடியோட என்ன வந்தார், சிடி கொண்டு வந்தார். அந்த சிடியை நான் ப்ளே பண்ணி பார்க்குறப்போ சம்திங் டிஃப்ரெண்ட், திஸ் இஸ் நாட் அன் யூஷுவல் ஸ்டஃப், ஐ ஹாவ் டு பி தேர், நம்பர் 1. தென் இம்மிடியட்லி ஓன்ட் பிலீவ், ஐ கால் சந்தோஷ் சிவன் கேமராமேன். நான் ஒரு படம் பார்த்தேன், ஒரு நாட் ஈவன் 10-15 minutes, சம்திங் வெரி இன்ட்ரெஸ்டிங், திஸ் கேஸ் அ நியூ கை. பிகாஸ் நாங்கள் எங்களுடைய நார்மல் யூஷுவல் நேட்டரில், ஐ மீன் சேட்டில், நாட் லைக் ஐ எம் ட்ரைங் டு ப்ரொஜெக்ட் ஹிம் ஆர் சம்திங், சும்மா எந்த இடம் அவங்க ஒரு படம் கண்டுட்டோம், படம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங் ஆகிட்டு இருக்கு. திஸ் இஸ் ஹவு இட்ஸ் ஸ்லோலி ஸ்டார்டட் ஸ்ப்ரெட்டிங். அந்த வைப் வந்த உடனே ராமுக்கே ஆட்டோமேட்டிக்காக ஒரு கான்ஃபிடன்ஸ் வர ஆரம்பிச்சது. ஓகே, அழகம் பெருமாள் அண்ணன் அவனோட இருக்காரு, அந்த படத்துக்குள்ளே நம்ம போகிறோம், அது ஷூட் பண்ணுறப்பெல்லாம் எனக்கு வந்து ராம வேறு மாதிரியே பார்க்குறேன். நீங்கள் சொன்ன மாதிரி தான், யாரை பற்றியும் அவர் கவலைப்படலை. நான் ராம்கிட்ட கேட்குறேன், எதுக்கு ராம பற்றி அதிகமாக பேசுகிறேன்னா, ராமன் ஐம் சீங் ஆனந்த ராமச்சந்திரன் ரவிச்சந்திரன் சொன்னது ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு பின்னால் அடுத்தவாரம் ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு, அவ்வளோதான். நான் ஒரு பெரிய இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அட் த சேம் டைம் இவங்க யாரும் எங்கேயும் தெரியாமல் போயிடக்கூடாது. நம்மளால முடிஞ்சது இந்த இன்டர்வியூ நாளைக்கு ஒரு எத்தனை பேர் பார்த்தாலும் இதுக்காகவாது இந்த படம் பார்க்கறதுனால இவருக்கு எந்த விதமான ரெவன்யூவோ இவருக்கு ஒரு ப்ரொடியூசருக்கு வர மாதிரி கவலை இல்லை. பட் பீப்புள் ஷுட் வாட்ச். No, that's amazing because நீங்க like இது அதான் நான் சொன்னேன்ல, இந்த இன்டர்வியூ வந்து நான் இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ பண்ணதே கிடையாது. அதாவது நானா தேடி போகாம ஒரு படத்தை பத்தி இல்லாம அந்த படத்தை ரிலீஸ் ஆகி ஒரு 8 மாசத்துக்கு கழிச்சு பார்த்த ஒரு எஸ்டாப்ளிஷ் டைரக்டர் வந்து அண்ட் ஆக்டர், இந்த படத்தை பார்த்தேன், என்ன இன்டர்வியூ பண்ணாதீங்க, இந்த டைரக்டர் இன்டர்வியூ பண்ணுங்கன்னு சொல்றது இது ரொம்பவே ஒரு புது மாதிரி, இந்த கதையில ட்விஸ்ட்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் அன்பிலீவபிள் திங். ஸோ அமேசிங் சார். லைக் ஐ மீன் ஐம் நாட் சேயிங் like in a charity kind of way, but it's amazing that இவ்வளோ எஃபர்ட் கெடுத்து ஒரு படத்துக்காக நான் இந்த எக்ஸ்ட்ரா லெவல் போயிட்டு இந்த படத்தை ப்ரொமோட் பண்ண போகிறேங்கிறது நிறைய பேருக்கு தோணாது. ஸோ தட் இஸ் அமேசிங் தட் யூர் டூயிங் தட். இட்ஸ் ஜஸ்ட் லைக் இல்லை, அஃப்கோர்ஸ் இட்ஸ் நான் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிற படங்கள் இது ஒன்றுன்னு வச்சுக்கோங்க. மேபி த ரீசன் குட் ஹேவ் பீன். உங்களோட டைரக்டோரியல் கரியரில் ஏதாவது கொஞ்சம் இன்கம்ப்ளீட்டாக விட்டுட்டோமான்னு ஒரு இது இருக்கா? பிகாஸ் நீங்கள் இப்போ நிறையவே இன்கம்ப்ளீட் இருக்கு. உதயாவே நான் நினச்ச மாதிரி பண்ண முடியல பரத்வாஜ். எனக்கு அன்றைக்கி வந்து துள்ளாத மனம் துள்ளும் காதலுக்கு மரியாதை பண்ணிட்டு இந்த விஜய் சாரை கொண்டு வந்து டோட்டலாக வேற ஒரு இதில் காட்டணும்னு நினச்சேன். பட் டு சம் எக்ஸ்டென்ட் ஐ கேன் சே ஐ வாஸ் சக்சீடட்னு சொல்ல முடியும், பட் நாட் ஃபுல்லி. அதுக்கும் இதே தான். இப்போ ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஜய் சிம்ரன் ரஹ்மான் ஃபர்ஸ்ட் டைம் காம்பினேஷன் சச் ஒரு பிக் ஃபிலிம், 5 வருஷம் அதோட லைம் லைட்டை பார்க்காம அது போய் ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு காலத்தில் வந்து ஒரு 10 பேர் எங்கேயோ இடத்துல பார்த்துட்டு ஓகே சார் ஏதோ நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க அண்ட் கைத்தட்டி போனது தான் உதயாக்கு நடந்ததுன்னாக்கா, அதே அந்த இது வந்து இன்னொரு படத்துக்கு நடக்கக்கூடாது.
அதாவது ஓகே இட் ஹாஸ் டூ மெனி அதர் ரீசன்ஸ். இது படத்துக்கு அப்படி இல்லை, அது கிளியராக அவர் முடிஞ்ச படம், எந்த விதத்துலையுமே கரெக்ட் ஆன் டைமில் வந்திருக்கு. என்ன அது ஓடிடியில் வந்திருக்கு, அவ்வளோதான். ரைட். ஸோ இப்போ நம்மளுமே எல்லாருமே தியேட்டரில் போய் ரொம்ப இந்த மாதிரியான ஒரு இந்தி ஃபிலிம்ஸை, ஒரு சுயாதீன படம் சொல்கிற படத்தை ரொம்ப ஒரு மலையாளம் ஆடியன்ஸ் மாதிரி நம்ம ரொம்ப வரவேற்று மரியாதை பண்ணி அதை நம்ம தியேட்டரில் பார்க்க போகிறதில்ல. எங்கேயோ ஒரு தமிழ் ராக்கெட்ஸ்லேயோ எதுலேயோ ஒன்று தான் நீங்கள் பார்க்குறீங்க. அதை பாருங்கள், அதை பார்க்காம விட்டுறாதீங்க அங்கிறது தான். இப்போ இதனால் ஒரு நிறைய பெரிய ஹைப் எல்லாம் ஒன்று வருதாங்க பற்றி எனக்கு கவலையே இல்லை. பட் என்னென்னா ஓஹோ இந்த ஆள் இவ்வளோ சொல்கிறார்ல, இதனால் ஒருத்தர் 2 பேர் பார்ப்போன்னு பார்த்தாங்கனாக்கா அது அந்த படத்துக்கு கிடைக்கக்கூடிய மரியாதையாக நான் நினைக்கிறேன். ரைட். எனி ஆர்ட் ஃபார்மாக இருக்கட்டும் பரத்வாஜ், ஷுட் ரீச் பீப்புள். நீங்கள் நைட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்து நீங்கள் 10,000 பாடம் இளையராஜாவோட பெட்டராக கம்போஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லியிருந்தா கூட how will people know unless it reaches people and they say நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு. ஸோ அது இவர் அதை கடந்து போயிட்டார். இன்னைக்கு 8 மாதத்துக்கு பிறகு அவரால் ரியாக்ட் பண்ண முடியல. அவர் ரியாக்ட் பண்ணது எப்படின்னு கூட தெரியலங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா நைட் ஃபுல்லாக நேற்று we had a whole conversation about the film. பட் எனக்கு ஏப்ரல் 1 பார்த்த ஃபீலில் தான் நான் இப்போ எனக்கு இருக்கேன். ஸோ அவருக்கு இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறது, இவர்கிட்ட நம்ம ஓவராக ஏதாவது பண்ணவா இல்லை ஒன்றுமே பண்ணாமல் அப்படியே உட்காந்துருவா அப்புறம் அவர் இருக்கார். எனிவே ஐ திங்க் பரத்வாஜ் now it's high time we'll talk about the film. இவரை பற்றி அவர் சொல்லட்டும். Right. So when you made this film இல்லையா, லைக் நீங்கள் அது நேரவே ஒரு இந்த படமாக தான் வந்தது. ஸோ when these films come out, how do you decide that இதை ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு? மீனிங் தட் இப்போ நிறைய ஃபிலிம்ஸ் நியூ கமர் ஆக்டர்ஸ், நியூ கமர் டைரக்டர்னு வந்துட்டே இருக்கு இல்லையா. இதில் 1 in maybe 10 films are to end up to be like good and worth watching அந்த மாதிரி something like that. இப்போ சில படம் இப்போ லைக் வெற்றிமாறன் இஸ் ப்ரெசென்டிங் காவல்துறைனா ஓகே வெற்றி ப்ரெசென்ட் பண்ணுறாரு, ஸோ ப்ராபப்ளி அதில் ஏதோ கொஞ்சம் இருக்குங்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இது இருக்குது. பட் இந்த மாதிரி படங்களை இஸ் தேர் அ வே தட் யூ கேன் ப்ரொஜெக்ட் இட் டு அன் ஆடியன்ஸ் அண்ட் சே like watch it? Can you use social media? How do you need some validation. Ipo luckily endla it started off with Netflix has some brand value la, at least okay, because it's been actually really a while they procured something of இந்த மாதிரி ஒரு படம், அதுவும் தமிழ்ல ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம். அவங்க எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷம் ஆச்சு வாங்கி. they moved on, their business strategy changed. ஸோ திடீர்னு இந்த மாதிரி ஒரு படம் வருதுன்ற போது ஐ திங்க் இட் ஆட்ஸ் தட் பிராண்ட் வேல்யூ. ஐ திங்க் தட் லைக் வாட் யூ செட் வித் வெட்ரி சார் பேக்கிங் அ ஃபிலிம், தனுஷ் 2D இந்த மாதிரி யாராவது they should have a name. That's the only way. இல்லாட்டி see any filmmaker will love his project. இந்த படம் நல்லா இருக்குங்க பாருங்கன்னு தான் சொல்ல முடியும். பட் இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம் டு someone to invest, right? இந்த படம் லைக் இவர் சொன்ன மாதிரி இட்ஸ் அபவுட் லைக் கிராண்ட் மதர் கிராண்ட் டாட்டர். அவங்க இட்ஸ் அபவுட் வில்லேஜ் கஸ்டம்ஸ், ஒரு ஒரு கார்ட்ஸுக்கு மேக்கப் போடுறது, இல்லை ஒரு இது ஒப்பாரி பாடுறது, இதெல்லாம் எப்படி வந்தது உங்களுக்கு லைக் வித்தின் யுவர் ஸ்கோப் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணுன்ட்டு? No, honestly, this is not my first. I didn't intend to be my first film at all. Through a mutual friend of mine, I got introduced to this producer. நான் ஆக்சுவலாக வேற ஒரு சினாப்சிஸ் அனுப்பணும், பட் ஐ ஜஸ்ட் சென்ட் சரி அனுப்புறோம் 2-3 அம்சம்லாம் சொல்லிட்டு ஐ சென்ட் அண்ட் ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் them to pick the script. இல்லை பட் இது எங்கேருந்து இது it started like I wanted to. No, I went to an Ethiopian restaurant in US. அங்கே அவங்களோட ஐ டிட் நாட் எக்ஸ்பெக்ட் திஸ் லைன் அட் ஆல். இந்த படத்தை பற்றி பேசும்போது ஐ வென்ட் டு an Ethiopian restaurant in the USங்கிற லைன் வரும்னு எக்ஸ்பெக்ட் சொல்ல முடியாது எங்கே என்ன நடக்குதுன்னு. ஸோ அவங்களோட இந்த மியூரல்ஸ், த பெயிண்டிங், இட் ரிசம்பிள் வெரி மச் தமிழ் கல்ச்சர். அவங்களுடைய வேஷ்டி தான் அவங்க கட்டினாங்க, புடவை. ஈவன் த ஃபுட் இஸ் சர்வ்ட் இன் அ பிக் கூட்டாஞ்சோர் மாதிரி தான். கம்பு தோசை, பருப்பு கூட்டு, தட்ஸ் ஏ ஸ்டேபிள் ஃபுட். And the language apparent when I was so intrigued. So அவங்கள பற்றி எத்தியோப்பியர் பார்த்தா அங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் இஸ் a country called Cameroon. அவங்களோட நேட்டிவ் இஸ் தமிழ். So it's in they did a research and they said like their roots, the words are Tamil roots. So apparently they are like one of the அங்கே தான் ஃபஸ்ட்டு இந்த ஹியூமன் அதெல்லாம் வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி. ஸோ தேர் கல்ச்சர், ஐ ஸ்டடிட் தேர் கல்ச்சர். தே ஹேவ் ஒப்பாரி இன் த சென்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு மருவி வேற மாதிரி. அவங்களுக்கும் கல்யாணங்கிறது ஒரு பெரிய அஃபேர். டெத்னா தே செலிப்ரேட், டான்ஸு. And then I came to know all rice-eating nations have very similar culture. Mexico has it. If you go to Mexico, they also live in packs. சித்தப்பா பெரியப்பாலாம் சேர்ந்து இருப்பான், சாவுனா கூட டான்ஸ் ஆட்டே போவாங்க. கல்யாணங்கிறது பெரிய அஃபேர்.
it goes to China, Japan, Eastern countries எல்லாமே. And everybody has this opari somewhere or other in different forms. So I was so intrigued. So my fallacy is it would have started here. ஏன்னா தமிழ் being the oldest, என்னோட இது என்னன்னா இங்க இருந்தோ போயிருக்கு, அது மறுபடியும் வேற மாதிரி ஆயிருக்கு. There was this film in Chinese film, I guess, Departures. It spoke about this death and makeup. Even in Western cultures, they coffin-la வைக்கிறதுக்கு முன்னாடி அழகா ட்ரெஸ் பண்ணி உள்ள வச்சிட்டு தான் பண்ணுவாங்க. And they talk about the death. The churchல வந்து எங்க அப்பா இப்படிலாம் பேசுவாங்க. So I feel like this is a culture we hold. அது வந்து அப்படியே அழிஞ்சுக்கிட்டே வந்தது. So I thought like, okay, let's இதை பற்றி கொஞ்சம் நல்லா இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. And there is also a parallel, இது மேக்கப் இருக்குன்னா, again the makeup artist in the cine industry is not a very luxury profession unless you do a prosthetic makeup. Right. So I thought there is a good parallel. அதுவும் ஒரு dying art form தான் இருக்குது, not taken seriously. So I thought, okay, let's talk about it. Amazing. So Amazing. So I'm the journey of the film கேட்கறதுக்கு இதுவா இருக்கு, இதுக்காகவே பாருங்க. But it's a good film, and sir, I really appreciate the fact that you took the time to come and encourage a new filmmaker, celebrate a new film. இது நிஜமாவே நான் ஜாஸ்தி நடந்து பார்த்ததில்லை. Have you heard of this? Thank you so much. Hey, come on. It's so and in இவ்வளோ enthusiasm I think அவருக்கே இல்லைன்னு நினைக்கிறேன். பத்தி I don't know. I don't know how to react. I don't know how to react. Luckily it came in OTTங்கிறதுனால தான். இப்போ இதுவே தியேட்டர்ல இருந்தா I'm sure like பார்த்துருக்கவே முடியாது. 8 மாசம் கழிச்சு ஒருத்தர் கால் பண்ணி took time நைட்டு கால் பண்ணி பேசணும். Not many people. What was the reaction? No, I mean I don't know how he was constantly talking in praise. After an extent I don't know how to react. I just kept silent. அவரே வந்து ஹலோ இருக்கியா அப்படிலாம் உங்களுக்கு தோணுச்சா நம்ம இதெல்லாம் பண்ணிருக்கோமா அப்படி தோணுச்சா உங்களுக்கு? No, it's very overwhelming. Like I mean it's not like a random person. He has been with அவரோட institution is a very big institution. அவர்கிட்டேருந்து வந்து ஒருன்னா சொல்றாரு. Like he didn't overall படம் நல்லா இருக்குன்னு சொல்லாம that is actually the best thing. Scene by scene he didn't stop. கிட்டத்தட்ட 40 scenes எல்லாமே சொல்லிருப்பாருன்னு நினைக்கிறேன். எல்லாத்துலயும் he went நுணுக்கமா shot division, sound. I am happy that impacted him. இல்லாட்டி சும்மா படம் நல்லா இருக்குப்பா பார்த்தேன் சொல்லணும்னு தோணுச்சுன்னு சொல்லாம he took time. This is very genuine. It's not like நான் சொல்லணும் அப்படின்னு இல்லாம. சார் நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒன்று சொல்லிட்டா, நீங்கள் ஒரு ஆன்லைன் கிரிட்டிக் ஆகிடுங்க. No, not for all films. I'm seriously saying, அழகம் பெருமாள் ரெக்கமெண்ட்ஸ்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தை தைரியமாக இப்போ பார்க்கலாங்கிறது ஒரு இது வர மாதிரி. ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். I'm saying because what you're doing today is an amazing thing. இது வந்து நான் லைக் யாருமே பண்ணாதது ஒரு விஷயம். So don't you think you should do that? Absolutely. நல்ல படம் நிச்சயமா. See நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு இதுக்காக எல்லா படம் பார்க்கணும்னு சொல்லல, பட் நீங்க பார்த்துட்டு ஒரு படம் இவ்வளோ இதுவா இருந்ததுன்னா நீங்களே ஒரு சேனல், ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணுறது ஒன்றுமே கிடையாது. அழகம் பெருமாள் ரெக்கமெண்ட்ஸ்னு ஒரு நீங்கள் போட்டிங்கன்னா அது தைரியமாக நான் போய் பார்க்கலாங்கிறது ஒரு விஷயம் இருக்கும். Because இப்போ you carry that weight, that authority, you come from years and years of being in the cinema field, and cinema field இருக்கிறவங்க வந்து they get known more than others இல்லையா? ஸோ ஒரு கிரிட்டிக் சொல்கிறத விட ஒரு சினிமா இண்டஸ்ட்ரி ப்ரொஃபஷனல் இந்த மாதிரி ஒரு படத்தை என்கரேஜ் பண்ணுறது இட்ஸ் வெரி வெரி வண்டர்ஃபுல். நான் என்ன நினைக்கிறேன்னா பரத்வாஜ், நான் மட்டுமே போதாது, எங்கள் மொத்த குடும்பமே வரணும், எங்கள் சினிமா குடும்பமே வரணும். நீங்கள் இங்கேருந்து ஹைதராபாத்துக்கு ஃப்ளைட்டில் போகிற டைம்லையோ பை ரோடு நீங்கள் டவுன் சவுத்தில் நாகர்கோவிலுக்கோ திருநெல்வேலிக்கோ ஷூட் பண்ண போகிறப்போ காரில் உட்காரப்போ சீரியஸ் ஃபில்ம் அண்ட் டாக் அபவுட் இட். யூ டோன்ட் ஹேவ் டு ஸ்பெண்ட் மச் டைம். உன் ஃபோன் எடுத்து செக் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடு, ஐ ஹவ் சீன் திஸ் ஃபிலிம், இட்ஸ் குட். தட்ஸ் நாட் எனி ஹீரோ கேன் டூ, எனி ஹீரோயின் கேன் டூ, எனி ரைட்டர், ஃபிலிம் மேக்கர், கேமராமேன், யார் வேணாலும் பண்ணலாம். இதுக்கு இங்கே ஒரு சின்னதாக ஒரு இது இருக்குது, அது வேண்டாம், அது வேண்டவே வேண்டாம். ஐயோ இன்னைக்கு ஆனந்த் ரவிச்சந்திரன் படம் பண்ண ஆரம்பித்தா நாளைக்கு எனக்கு வீட்டில் கிடையவே கிடையாது. சினிமா வந்து ஒரு மிகப்பெரிய கடல். அங்கே எல்லாரும் போய் அவங்களுக்கு தேவையான மீன், நீ எவ்வளோ தூரம் அதிகமாக போறியோ அவ்வளவு நல்ல மீன் கிடைக்கும், அவ்வளவுக்கு யூ வில் கெட் திஸ் திங், யூ வில் ரீப் இட், அவ்வளோதான். ஸோ இவன் வேண்டாம், மனசு திறந்து நம்ம நல்ல விஷயத்தை எப்போவுமே பாராட்டவும். This is so great. I'm so happy for you that இந்த மாதிரி ஒரு almost like a mentor மாதிரி வந்து he's kind of encouraged this. Very humble to be here. So to all of you, நீங்களே சொல்லுங்க சார் ஒரு ஃபைனல் மெசேஜ். அருவி மேற்கு தொடர்ச்சி மலை, பரியேறும் பெருமாள், அந்த வரிசையில் வச்சு நல்ல படம் பார்க்கணும்னு நினைக்கிற தமிழ் ரசிகர்கள்
கொண்டாடி இருக்க வேண்டிய படம். அந்த படத்துக்கு வந்து ஒரு தியேட்ரிக்கல் ரிலீஸ்னு சொல்லக்கூடிய தியேட்டரில் ஒரு வெளியீடுக்கான ஒரு இது கிடைக்கல. அந்த டைமில் வந்து இந்த கொரோனா அந்த இந்த இஷ்யூஸ்லாம் இருந்திருக்கு மார்ச் ஏப்ரலில். இப்போது நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் சொல்கிற ஓடிடியில் எல்லாத்துலேயும் இந்த படம் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எப்போ வேணாலும் பார்க்கலாம். இது இல்லாட்ட கூட வேறு வழியில் நீங்கள் இணையதளங்களில் இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படத்தை நான் அவங்கள்ட்ட பேசுகிறதுனால எனக்கு இதில் எந்த வணிக நோக்கமோ எந்த அரசியலுக்கு பின்னாடி கிடையாது. ஒரு நல்ல படம், தமிழ்நாட்டில் ஒரு நல்ல படம் வருதுங்கிறது குறிஞ்சி மலர் மாதிரி ஆகிட்டு இருக்கு. அதில் அப்படி ஒரு படம் வர்றப்போ நம்ம வந்து அட்லீஸ்ட் இந்த ஸ்டேஜில் பார்க்குறப்போ அது நிச்சயமாக அந்த படம் சம்மந்தப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு புத்துணர்வு அல்லது ஒரு எனர்ஜியாக நான் நினைக்கிறேன். ஸோ பாருங்கள், தயவுசெய்து நல்ல படம். உங்களுக்கு நிச்சயமாக வந்து எந்த விதத்துலையுமே வந்து ஏமாத்தாது. அதுதான் என்னுடைய இந்த இன்டர்வியூட நோக்கமாக. அதுதான் இந்த படத்தை, இது ஒரு விளம்பரமோ எதுவுமே சத்தியமாக ஒரு தொழில் கூட அதில் கிடையவே கிடையாது. நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஆனந்த். லுக் ஃபார்வர்ட் டு யுவர் நெக்ஸ்ட்.